ஜெபிக்கிறோம். தேவரீர் இம்மட்டமாய் வழிநடத்தின தேவன் இனி வரும் காலங்களிலும் நேரங்களிலும் ஆய்க்கூட எங்களை உமது பாதை அண்டையிலே கொண்டு செல்லும். இப்பொழுது ஆய்க்கூட உமது ஆலய பிரகாரங்களிலே வந்திருக்கின்ற எங்களை பலப்படுத்தும். இந்த தொழுகையின் ஆரம்பத்தை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி ஜீவிக்க, உமது வசனத்தை தியானிக்க, பாட, உம்மை புகழ, இந்த ஆராதனை உமக்கு ஏற்ற விதமாக அமைய கர்த்தர் உதவி செய்தருள் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த காலை வேளையில் எழுந்து நின்று பாமாலையில் 329வது பாமாலையை பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்கு கடைவீர்.
ஜெபம் செய்வோம். இந்த புதிய காலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் செய்த அநேக கோடி நன்மைகளுக்காக உமக்கு சோஸ்தரிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய ஆராதிக்க வந்திருக்கிறோம் சாமி. தகப்பனே, நீங்கள் எங்களை கடந்த வாரங்களிலே மாதங்களிலே கண்மணி போல காத்தீர். அதற்காக உமக்கு சோஸ்தரிக்கிறோம். நாங்கள் சேர்ந்து வந்திருக்கும் போது எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை தேவனுக்கு மகிமை உண்டாக, அப்பா, உம்முடைய வாக்கியங்களினாலே எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகி சுவாமி உமக்கு உன்னத பிள்ளைகளாய் மாற்றி வர எங்கள் பாடல்கள், எங்கள் சுவாமி எல்லா காரியங்களையும் பரலோக ராஜ்யத்தின் ராஜாவை மகிமைப்படுத்துவதாக இருப்பதாக சுவாமி. நாங்கள் எங்கள் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இந்த நாளிலே சுவாமி விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இருங்கள் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. திருவிருந்து ஆராதனை முறைமை அனுசரிப்போம். பக்கம் 19. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடைய தேவனாகிய பிதாவின் மகிமையில் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். பக்கம் 17. நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியதாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டிலும் கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பக்கம் 20. சகோதர சகோதரியரே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவத்தின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உத்தமமாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து
இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியுமாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை பாடலாக 363ஆம் பாடலை பாடுவோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் என்று பாடல். Thank you.
கர்த்தருக்கு முன்பாக பாடிய வண்ணமாய் நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு, எங்கள் தகப்பனே, நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் உமக்கு விரோதமாய் சுவாமி யோசித்ததையும் செய்களினால் அப்பா, எங்களுடைய எல்லா வாழ்க்கையின் காரியங்களிலே உமக்கு மகிமை உண்டாகாதபடி நடந்து கொண்ட காரியங்களிலே சுவாமி எங்களை மன்னியுங்கள் என்று நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் அவருக்கு முன்பாக காண்பிக்கத்தக்கதாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலகரத்த விரோதமாகவும் நாம் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். நமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனச்சாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புதிய ஜீவனூர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலியமாய் தம்முடைய உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நித்திய நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீத பாகத்தை வாசிப்போம். 8ஆம் சங்கீதத்தை எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க கேட்போம். இந்நாளுக்கு குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் 1 கடைசி வரை நாம் மாறி மாறி வாசிக்க கடவோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் 1 கடைசி வரை. ஈதித் வாதித்திலே வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரிகையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினால் கனத்தினாலும் அவனை முடிச்சிட்டினீர்.
ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் வாசித்தாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமுள்ளதாக. ஆமென். அமர்வோம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் பாடமாக என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 1 to 25 வாக்கியங்கள். முதலாம் வேத பாடமாக என்னாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 துவங்கி 35 வரை வாசிக்க கேட்போம். The book of Numbers, chapter 22, verses from 21 to 35. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததினால் இப்போது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாக இருந்தமானால் நான் திரும்பி போக விடுவேன் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பிலேயாம் பாலாகின் பிரபுகளோட கூட போனான் என்றார் என்பது முதலாம் வேத பாடம் வாசித்தார். இரண்டாம் பாடமாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17 to 25 வாக்கியங்கள். இரண்டாம் பாடமாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 25 முடிய. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 25 முடிய. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமைய நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்தற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலேனின் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கனாய் இராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாய் இருந்து
தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கீர்த்தனைகளில் 217ஆம் பாடை நாம் பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதரரே, அன்பே பிரதான். சகோதரரே
நாம் யாவரும் எழுந்து நிற்க சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்த நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை வாசிக்க கேட்போம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் வாசித்தாய். தயவு கூர்ந்து அமரவும். மன்னிக்கவும், ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். The Gospel reading is taken from St. John chapter 8 verses 1 to 12. The woman caught in adultery. Then everyone went back home, but Jesus went to the Mount of Olives. Early in the next morning, he went back to the temple. All the people gathered around him. He sat down and began to teach them. The teachers of the law and the Pharisees brought in a woman who had been caught committing adultery, and they made her stand before them all. Teacher, they said to Jesus, this woman was caught in the very first act of committing adultery. In our law, Moses commanded that such a woman must be stoned to death. Now, what do you say? They said this trap to Jesus so that they could accuse him. But he bent over and wrote on the ground with his fingers. As they stood there asking him questions, he straightened himself up and said to them, whichever one of you has not committed no sin may throw the first stone at her. Then he bent over again and wrote on the ground. When they heard this, they all left one by one, the older ones first. Jesus was left alone with the women still standing there. He straightened himself up and said to her, why are they? Is there no one left here to command you? No, sir, he answered. Well then, Jesus said, I do not condemn you. Either go, but not to sin again. Jesus spoke to the Pharisees again. I am the light of the world. He said, whoever follows me will have the light of life and will never walk in the darkness. Here ends the reading.
அருட்கூர்ந்து அமரவும். என்ற நாளிலே நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருகின்றவர் நம் மத்தியில் இருக்கின்றதான அருமை ஆயர் ரெவரண்ட் டாக்டர் சார்ல்ஸ் அவர்கள். ஒரு சிறு முகவுரையை கொடுத்து ஐயர் அவர்களை செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். ஐயரை குறித்து அதிகமாக பேசலாம், ஆனால் அவ்வளவு பேசவும் நேரம் போதாது. இருந்த பொழுதிலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவரை செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல நான் ஆசைக்கின்றேன். அவர்கள் டபுள் கிராஜுவேட்டாக பட்டம் பெற்றவர்கள். தன்னுடைய வாலிப பிராயத்திலே கடவுளுக்காக அர்ப்பணம் செய்து என்னை போன்ற அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அவர் சாட்சியாய் இருந்தவர். அவர் அடிசுவற்றிலே நான் நிற்கிறேன் என்றால் அது தேவ கிருபை. காரணம், அவர்கள் அவ்வண்ணமாக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாலிப பிராயத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு இளைஞனாக இருந்தவர். பின்பு தன்னுடைய பட்ட படிப்பை முடித்து அவர் அரசாங்கத்தில் லெக்சரராக, காலேஜ் லெக்சரராக சேர்ந்தார். அதன் பின்பு தேவ கிருபையினாலே அவர் அரசாங்கத்திலே விதான சௌதா, கர்நாடகா கவர்மெண்ட், அந்த இதில் டைரக்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு பெரிய பொறுப்பில் அவர் விதான சௌதாவை நடத்த வேண்டிய சூழலில் இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பதவியில் இருந்த பொழுதிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் அங்கங்கே சென்று தேவ செய்தியை பகிர்ந்து வருவது அவருடைய வழக்கம். அது மாத்திரமல்ல, அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வேதாகம கல்லூரியிலே அவர் பிரின்சிபலாக இருந்து ஒரு வேதாக கல்லூரியை நடத்தி வந்தார்கள். ஹோப் இந்தியா பைபிள் இன்ஸ்டிடியூட், அந்த வேதாகம கல்லூரியிலே அவர்கள் பிரின்சிபலாகவும் இருந்திருக்கின்றார். ஆக அப்பேற்பட்டதான ஒரு தெய்வ மனிதனை நாம் கொண்டிருக்கின்றோம். அவர்களில் இந்நாளிலே நமக்காக தெய்வ செய்தியை கொண்டு வருவது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்பேற்பட்ட தெய்வ மனிதனை வாழ்த்தி தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல அவருக்கு அழைப்பை விடுக்கின்றேன்.
பிதாவே, நீர் வந்தால் மட்டுமே சுவாமி எங்களுக்கு தெளிவான உம்மை பற்றி விளக்கத்தை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இந்த காலை வேளையிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே அது பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். அன்புள்ள திருச்சபையாரே, இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தரின் செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து அனைவரும் அமர வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது கவனமாக கேட்க வேண்டும். யாராவது பேசும்போது வேற எங்கன்னா நம்ம கவனிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகும் இல்லைங்களா? தேவனே பேசும்போது எத்தனை பயபக்தியா இருக்க வேண்டும். ஆகையினால முதலாவதாக நம்மை நாமே, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கள் என்று கேட்போம். கர்த்தர் உயிர் உள்ளவர். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர் என்பதை சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே நாம் ஜெப நிலையோடு இருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசட்டும் என்று நாம் ஜெபித்து வாக்கியங்களை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரெவரண்ட் ஷோபா அம்மையார்களை வாழ்த்துகிறேன். என் அன்பு தம்பி ரெவரண்ட் வில்சன் ஐயா அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய துணைவியார் சகோதரி ஜெயா அம்மையார் அவர்கள் கூட நம் மத்தியில் இருப்பது அதிக மகிழ்ச்சி. ஆகையினால் இந்த காலை வேளையிலே கூட 3 பாகங்களை நாம் வாசித்தோம். அதிலே என்னாகமம் 22 1-25, பிறகு யாக்கோபு எழுதிய நிருபம் 1-17-25. ஆகையினால இந்த காலை வேளையில கூட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1-12 வாக்கியம் கூட நாம் வாசித்தோம். இந்த 3 திருமறை பகுதிகளிலும் மையமாய் இருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய இந்த அன்பை எப்படியாக மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது. The reflecting divine love through communication through our life. எப்படி இயேசுவின் அன்பை, தேவனின் அந்த மகத்தான செயலை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பது எத்தனை முக்கியம் பாருங்க. ஆகையினால் இது கம்யூனிகேஷன் சண்டே, பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது நம்முடைய கருத்தை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுதல், எப்படி வாழ்க்கையின் மூலியமாய். இது எத்தனை அதிக முக்கியம் என்பதின் வலியுறுத்துதல் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் 8ஆம் அதிகாரம் 1-12 வாக்கியங்களை வாசிக்க கேட்கின்றோம். அதிலே குறிப்பாக 12ஆம் வாக்கியத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எப்பொழுது 8ஆம் அதிகாரம் 1-11 ஒரு விசேஷித்த ஒரு காரியம் நடக்கிறது. அது நடந்த பிறகு இது சொல்லுகின்றார், நானே உலகத்திற்கு ஒளி என்று சொல்வதை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது மறுபடியுமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவரை ஒளி என்று சொல்லி சுவிசேஷ பாகங்களிலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று. ஆகையினாலே இந்த 2 ஒளிக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவின் ஒளி சூரிய ஒளியை போல, ஆனால் நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது
நாம் ஒரு சந்திரன் ஒளியை போல சூரியனிலிருந்து அந்த ஒளியை பெற்று பூமிக்கு கொடுக்கின்ற சந்திரன் அந்த ஒளியை போல என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த உதாரணத்தை வைத்துக்கொண்ட இந்த காலை வேளையில இயேசு நானே ஒளியா இருக்கிறார், அவருடைய செயலிலே கண்ட அந்த சத்தியத்தை எப்படி நாம் பிரதிபலிப்பது மற்றவர்களுக்கு என்ற செய்தியை தான் இந்த காலை வேளையிலே பார்க்கிறோம். தலைப்பின் நோக்கமே இதுதான். ஆகினால நாம் முதலாவது என்னாகமத்திலே பார்க்கும்போது பிழையாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால மனுஷனை அல்ல கழுதையை வைத்து பேச வைத்து அவனை திருத்துகிறார். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் எதையோ வைத்து, ஒரு சூழ்நிலையை வைத்து, யாரையோ வைத்து கர்த்தர் நம்மை திருத்துவதை அந்த இடத்துல பார்க்கிறோம். யாக்கோபு இதனிடம் 1 அதிகாரத்தில் 17-25 வாசித்தோமே, அதில் கூட தன்னுடைய வாழ்க்கைக்கு எப்படியாக தேவனை நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகினால இந்த 2 பழைய ஏற்பாட்டு நூலிலே யாக்கோபு எழுதிய கடிதத்திலே கூட நாம் இந்த காரியங்களை பார்த்து இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு அன்பின் வெளிப்பாட்டை 8 அதிகாரம் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கிற இருக்கின்றோம். ஆகையினாலே இந்த காலை வேளையில 8 அதிகாரத்திலே இருக்கின்ற 1-12 வாக்கியங்களை மட்டும் தியானிக்க இருக்கின்றோம். திருப்புவோம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8 அதிகாரம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். 7 அதிகாரத்திலே மேலே பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். வழக்கமாய் 7 அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் அந்த தேவாலயத்திலே அவர்களுக்கு தேவனை பற்றிய ரகசியங்களை, அவர் காரியங்களை அவர் மக்களுக்கு பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். யூதர்களுடைய பண்டிகை 3 விசேஷித்த பண்டிகைகள். அந்த பண்டிகைகளுக்கு யூத மக்கள் அல்லது ஆண் பிள்ளைகள் 21 வயதுக்கு மேலாக இருக்கிற அனைத்து ஆண் பிள்ளைகளும் அந்த 3 பண்டிகைகளுக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அதைத்தான் 7 அதிகாரத்திற்கு பின் அதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், பண்டிகை நேரங்களில் மக்கள் கூடுகின்ற இடத்துல அவர் தேவாலயத்தில் வந்து இவர்களுக்கு போதனை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படி செய்துவிட்டு என்ன நடக்கிறது, முடிந்த பிறகு சாயங்கால வேளையில இவர் அனைவரும் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். ஆனால் இயேசு ஒலிவ மலைக்கு போனார். இயேசுவே என்ன சொல்கிறார் என்றால், நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமே இல்லை. எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க, ஆனால் இவர் மலைக்கு போயிடுறார். இவருக்கு வீடு கூட இல்லை. கப்பர்நகூம்ல தான் இருந்தது ஊழியம் செய்யும் போதெல்லாம். நாசரேத்தை விட்டுட்டு அவர் வந்துட்டார். 3.5 ஆண்டுகள் கப்பர்நகூமில் பேதுருவினுடைய வீடு அங்கதான் இருந்தது, அங்கதான் தங்கி இருந்தார்கள். ஆகையினால இவர் சொந்தமான ஒரு வீடு கூட இல்லை. ஊழியம் செய்யும் போது மலைக்கு சென்று மறுபடியுமாக மறுநாள் காலையில் 2வது வாக்கியத்தில் திரும்பி வருகிறார். தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, தேவ வாக்கியங்களை விவரித்து சொல்வதற்கு ஜனங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று என்ன நடக்கிறது என்றால், பரிசேயரும் வேத பாரகரும் ஒரு ஸ்திரியை இழுத்து கொண்டு வருகிறார்கள். இதான் காட்சி. என்னத்திற்கு என்று பார்க்கும்போது ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவேளை ஒரு சகோதரியை இழுத்து வரும்போது எத்தனை அவமானம் இருக்கும், எத்தனை மனதிலே துக்கம் இருக்கும். தவறு செய்த ஒரு சகோதரி தான் அந்த பெண்மணி தான்.
ஆனால் இழுத்து வந்து முன்பாக நிறுத்தி என்ன சொல்கிறார் என்றால், 3வது வாக்கியத்திலே, அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகர் பரிசேயர் இடத்தில் கொண்டு வந்து அவர்களின் நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டப்பட்டிருக்கிறதே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். பரிசேயரும் வேத பாரகனுடைய நோக்கம் என்ன? The attitude of the Pharisees and the Sadducees. இவர்களுடைய நோக்கம் என்ன? இயேசுவை குற்றம் பிடித்து எப்படி ஆகிலும் அவரை மக்கள் மத்தியிலே ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இவர்கள் மக்களில் இருந்து பிரிக்க வேண்டும், அல்லது இவர் சொல்லுகிற உபதேசத்தை மக்கள் கேட்கக்கூடாது. இதுதான் அவருடைய நோக்கமே. ஆகையினாலே முதலாவதாக வேத பாரகருடைய நோக்கம் என்ன? அவருடைய கன்சர்ன் என்று சொல்லும்போது அவருடைய கருணை அல்லது அவருடைய நோக்கம், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய பிரதிபலிப்பு இதிலிருந்து என்ன கிடைக்கிறது என்றால், அவர் பாவம் செய்தவர்களை மனச்சாட்சியிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் சுத்தி காட்டுகிறார், நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று. இரண்டாவதாக, இந்த பெண்ணுக்கு இயேசுவின் கண்களிலிருந்து கிருபை கிடைத்து மன்னிக்கிறதை பார்க்கிறோம். தீர்ப்புக்காக அல்ல, நம்மை திருத்துவதற்காகவே உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து. நீர் பாவத்தை செய்யாமல் பரிசுத்தமாய் இரு, அதற்கு எடுத்துக்காட்டு நான் தான் என்று சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி நீரை உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சாமி. எங்கள் குற்றங்களை நீர் மன்னித்திருக்கிறீர், அதை போல மற்றவர்களின் குற்றங்களை நாங்கள் மன்னித்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்க கிருபை தாருங்கள். ஒப்புவிக்கின்ற ஒரு வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளுங்கள் தகப்பனே. இந்த காலையிலே நாங்கள் வந்த பிரகாரமாய் இந்த இடத்திலிருந்து போகாமல் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இப்போதே தகப்பனே எங்களை மன்னியுங்கள் சுவாமி. அவர்கள் மீது வைத்திருக்கிற கோபத்தையும், மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற தவறு செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த பொறாமை எண்ணையும் தகப்பனே வெறுப்பு உணர்ச்சியையும் அப்பா மன்னிக்கின்றோம் என்று சொல்லி கர்த்தரின் சமூகத்திலே நாம் சேரும்போது கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார், அவரும் மன்னிக்கின்றார். இந்த மன்னிப்பின் சிந்தையோடு கூட இந்த கால வேளையில இயேசுவின் திருவிருந்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு நம்மை மறுபடியுமாக சுத்தப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்திலே மாசற்றவர்களாய் உண்ணவர்களாய் காணத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய திருவிருந்திலே கூட நாம் பங்கு பெற இருக்கின்றோம். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள தகப்பனே எங்களை மன்னித்து உம் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் சாமி. உம்முடைய வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. தகப்பனே, இந்த வாக்கியத்தினாலே போஷித்ததற்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்திற்காக சோஸ்திரிக்கிறோம். உம்முடைய விதமான ஆழமான செய்தியை கொடுத்து எங்களை ஆசீர்வதற்காக துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். செய்தி கொடுத்த ஆயர் ரெவரண்ட் டாக்டர் சார்லஸ் ஐயா அவர்களை வாழ்த்துகின்றேன், நன்றி கூறுகின்றேன்.
நாம் யாவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தராய் ஒரே அருட்கூர்ந்து அமரவும். தயவு செய்து நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய இறை வழிபாட்டு நூல் அல்லது ஜெப புஸ்தகம் உங்கள் கையில் கொண்டு வாங்க. இது குறிப்பாக நாம் அறிக்கை செய்கிற ஒரு பாவ அறிக்கை அல்லது கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விசுவாச பிரமாணத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க வாயை திறந்து. தயவுசெய்து அடுத்த வாரத்திலிருந்து இதை நீங்கள் கடைபிடிக்கப்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் புஸ்தகத்தை கொண்டு வாங்க. விசுவாச பிரமாணமாக விசுவாச பிரமாணத்தை சொல்லுங்கள். நிசையா விசுவாச பிரமாணம்னா நிசையா விசுவாச பிரமாணத்தை சொல்லுங்கள். அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்லுங்கள். இது ரெண்டுமே நம்ம எல்லாருக்கும் பயாட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட வாயை திறந்து தயவுசெய்து உச்சரிங்க. அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயர் வரும்பொழுதெல்லாம் திட்டுறாருன்னு நினைக்காதீங்க. நாம் சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசை. ஆகவே தான் உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல ஆசிக்கின்றேன். இந்த வேளையிலே நமக்கு சபையின் அறிவிப்பை நம்முடைய செயலவர்கள் கொண்டு வருவார்கள். சபையின் அறிவிப்புகள். இன்றைய தினம் நம் மத்தியிலே வந்திருக்கும் வில்சன் ஐயா அவர்களுக்கு, அவர் துணையினவர் அம்மா அவர்களுக்கும் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி அவர்கள் வருக வருகின்ற வரவேற்று வாழ்த்தி இந்த திரு விருந்தை ஐயா அவர்கள் நமக்கு கொடுக்க வந்திருக்கும் நாளிலே கர்த்தர் தாம் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்மதிலே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக சபையின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் பிள்ளைகளின் வாலிப பிள்ளைகளின் சார்பாகவும் தாய்மார்களின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் அதேபோல் கடந்த வாரத்திலே திடப்படுத்தல் எடுத்த பிள்ளைகள் நம்முடைய சபையிலே 15 பிள்ளைகள் 18 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பர்னபாஸில் எடுத்தார்கள். 15 பிள்ளைகள் நம்முடைய சபையிலே எடுத்தார்கள். இன்னும் இந்த வாரத்தில் முதல் வாரம் வர வேண்டும் என்று சொன்னேன். சொல்லியும் இன்றும் 1, 2, 3 பேர்கள் தான் வந்திருக்கிறார்கள். பெரிய வேதனைக்குள்ளாகிறது. இந்த முதல் வாரம் திருவிருந்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு போகும்படி கேட்டேன். இன்னும் அவர்கள் சரியானபடி வரவில்லை. அடுத்த வாரத்தில் வருவார்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நம்முடைய வருகிற இந்த நாட்களிலே நம்முடைய கென்னடி அவருடைய தாய் இடுப்பு சுகவீனம், இடுப்பு நரம்பு ஏதோ எலும்பு சரியில்லாமல் நேற்று தினம் 10 மணியிலிருந்து 3 மணி அளவிலே அவருக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது.
அவர் இந்த நேரத்தில் சுகபத்திரமாக இருக்க வில்சன் ஐயாவை நான் கேட்டுக்கொள்கிறேன், ஜெபம் பண்ணும்படி. அதேபோல் சார்லஸ் ஐயா அவர்கள், அவருடைய அக்கா வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சார்லஸ் ஐயாவுடைய அக்காவுக்கு கோமா ஸ்டேஜிலே வந்திருக்கிறார்கள். அவருக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கும்படி உங்கள் இல்லங்களிலும் தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து அதற்காகவும் ஐயா அவர்கள், வில்சன் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விபிஎஸ் கிளாஸ் நாளை தினம் நடத்தப்படுகிறது. இதற்கு சரியாக நாளை தினத்திலே ஆரம்பமாகப்படும். 9:30 மணி அளவிலே சபையிலே வந்து சேரும்படி வாலிப சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதை நடத்துகிறவர் டைரக்டர் அந்தோனி அவர்கள். அந்தோனி அவர்கள் கீழவே இருக்கிறார்கள், மேலே வர சொல்லுங்க. உங்கள் டாடி வர சொல்லுங்க. தெரியணும் இல்லையா? அவருக்கு தெரியணும் இல்லையா நான் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது? அப்புறம் எனக்கு தெரியலன்னாக்கா நான் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஏற்றுக்குன்னு அவர் வர சொல்லி போயிட்டு யாருண்ணா அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டு ஜோராக பண்ணுறேன், ரொம்ப கோபமாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியில்லை. தாய்மார்களின் கூட்டம் எல்லாரும் வீட்டிலையும் ஒரு வீட்டிலையும் நடத்த வேண்டும். பாவம் ரோசி மேரி அம்மா அவர்கள் இல்லத்தில் கண்டினியூ, ஏன்னா சபையில் வந்து சேருவதில்லை, அதனால் என்னுடைய இல்லத்திலே நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அதை முன்னிட்டு எல்லா தாய்மார்களும் விலகிட்டீங்க. இந்த வாரம் என் வீட்டில் வைக்கலாம், அடுத்த வாரம் 10 பேர் இருக்கிறீங்க, 10 வாரம் ஒரு வீட்டில் வைக்கலாம். தாய்மார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் போகிறது அது நல்லதாக. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள் தாய்மார்களுக்கு, அதுக்காக சொல்லுகிறார்கள். முன்னெல்லாம் எப்படி நடத்தும்? தாய்மார்களின் கூட்டம் ஒரு இல்லத்திலும் நடத்தப்படும். முதல் 10 தாய்மார்கள் கூட்டம் அவர்களுடைய இல்லத்தில் நடத்திவிட்டு மறுபடியுமாக கமிட்டி மெம்பர்ஸுங்க வீட்டில் நடத்தப்படும். அதுக்கு மேல் காங்கிரேஷனுடைய வீட்டில் நடத்தப்படும். இதுபோல் இருக்கிறது. தயவுசெய்து இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை ரோசி மேரி இல்லத்தில் நடத்தப்படும். அதுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் யாராவது பேர்களை கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ரோசி மேரி இல்லையா? பார், எனக்கு சொல்லணும், அது கூட சொல்லலை. பிரசாதம் உட்காந்துருந்தா எப்படி நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது? அசிங்கமாக ஆகுது. இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது சபையிலே நடத்தப்படும். அடுத்த வாரம் சபையிலே நடத்தப்படும். அதனால் தயவுசெய்து இதை மனதில் வைத்துக்கொண்டு நாளை விபிஎஸ் கிளாஸ் நடத்தப்படுகிறது. அது 9:30 மணி அளவிலே நடத்தப்படும். அதுக்கு எத்தனை பேர் வருகிறார்களோ, 2-3 பேர்கள் வந்தாலும் சரி, எங்கு 2-3 பேர்கள் நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஜீவன் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு மத்தியிலே இருக்கின்றார். அந்த விசுவாசத்திலே நாம் முன்னறிந்து நாம் நடந்து போவோம், அவரை பின்தொடர்ந்து போவோம். கர்த்தர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவார். இந்த சபை உழைக்க வேண்டும், இந்த சபை வளர வேண்டும், இந்த மேசியா திருச்சபை மகிழ்ச்சியோடு களி கூற வேண்டும். ஏதோ தன் சூழ்நிலைக்காகத்தான் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேர் இருக்கிறார்கள். தன்னுடைய சூழ்நிலை, ஆண்டவர் நான் என்ற எண்ணம், இவைகளை வைத்துதான் இந்த சபையில் நடத்தப்படுகிறது. அதனால் ஆண்டவர் இங்கு இல்லை. கடந்த வாரம் பிஷப் அம்மா சொன்னார்கள், பரிசுத்தமான ஜீவன் இங்கு இருக்கிறார், கர்த்தரவே ஆவினவர் இங்கே ஊசல் ஆடுகிறார் அப்படின்னு வாழ்த்திட்டு போனார்கள். இருந்தாலும் இங்கே பரிசுத்த ஆவினவர் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த பயம் பக்தி இல்லை. தயவுசெய்து இது மனதில் வைத்துக்கொண்டு நான் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையார் இதையெல்லாம் விட்டு விலகணும். தயவுசெய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
மிஸ்டர் செக்ரட்டரி இந்த பிபிஎஸ்க்கு டைரக்டராக அந்தோனியை தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்தோனி அவர்கள் நாளை தினத்திலே எத்தனை பிள்ளைகள் வருகிறார்களோ எனக்கு தெரியாது. வருகிற போதகர்களை வைத்து இந்த விபிஎஸ்ஐ நடத்த வேண்டும். அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே எல்லாம் காரியங்களும் முடிய வேண்டும். ஊருக்கும் சில பிள்ளைகள் போய் இருக்கிறார்கள். ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. சில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. அது எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் சரி நடத்த வேண்டும். அதனால்தான் ஐராமா சொன்னார்கள். நான் வேண்டான்னு சொன்னேன். ஐராமா ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி விபிஎஸ் நடத்தப்படும் சொல்லி. அப்போ நீ அந்தோனி கிட்ட பேசிக்கமான்ட்ட. அந்தோனி கேட்டார், என்னால் முடியாதுன்னாரு. நீ ஐயராமா கிட்ட பேசிக்கப்பான்ட்டேன். இனி நான் விபிஎஸ்ல முன்னா நிற்க மாட்டேன். நடத்துறது அந்தோனியும் ஐயராமாவும் தான் நடத்துவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அவ்வளோதான். கடந்த வாரத்தின் காணிக்கை நீ அதை ஐயராமா கிட்ட பேச, இங்கே சபையில் பேசக்கூடாது. நோ, சபையில் ஒரு வார்த்தை நியூஸ் வரக்கூடாது. அது காங்கிரஸ் பேசுகிறியோ அது ஐயராமா கிட்ட பேசு. தஸ்ஸா கடந்த வாரத்தின் காணிக்கை அறிவிப்பு பை சேகரிப்பு 3-4 வாரமாக அனௌன்ஸ்மெண்ட் செய்து நினைக்கிறேன். விபிஎஸ் செய்யணும், விபிஎஸ் நடத்தப்படணும்னு காங்கிரஸ் மூலியமாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஏன் என் தனிப்பட்ட முறையில் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, காங்கிரஸ்ல ஒப்பந்தம் பண்ணி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. கமிட்டியில் வச்சு தான் உன்னை ரெஸ்பான்சிபிளாக கேட்டது. கடந்த வாரத்தின் காணிக்கை அறிவிப்பு பை சேகரிப்பு 2700 ரூபாய், 2740 ரூபாய். மாத சந்தா 5000 ரூபாய். நன்றி காணிக்கை 7400 ரூபாய். ஏழைகள் நிதி 1760 ரூபாய். கடந்த வாரம் காணிக்கை தொகை மொத்தம் தொகை 16900 ரூபாய். நம்முடைய சபையிலே கர்த்தர் இம்மட்டமாக கடந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகள், இந்த திரைப்படத்தில் எடுத்த முடிந்தவுடன் நமக்கு கிடைத்த காணிக்கைகள் இவைகள். தயவுசெய்து நீங்கள் ஒவ்வொன்றையும் மனதில் வைத்துக்கொண்டு, நான் இன்னும் 1 வருஷம், அடுத்த 2வது வருஷம் இருப்பேன். அந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த கமிட்டியில் இருப்பேன். தயவுசெய்து என்னை பின்தொடர்ந்து வரணும். ஒரு செக்ரட்டரி, ஒரு சபையின் செக்ரட்டரி, ரெவரன்ஸ் வராங்க. இன்றைய ஒரு ரெவரன், நாளை ஒரு ரெவரன், 6 மாதம் விட்டால் ஒரு ரெவரன். அவங்க இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. இந்த செக்ரட்டரி தான் இந்த சபையை நடத்துது. அது கீழே இருக்கிறது தான் ட்ரெஸரர், ஸ்டீவார்ட், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சபையை நடத்துது. இவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த சபைக்கு ஒத்துழைச்சி வரணும் சபையார் அனைவரும். இதே மனதில் வைத்துக்கொண்டு இதை சொல்லக்கூடாது, அடிக்கடிக்கு சொல்லின்னு கூட. அதனால் இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் சபையை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது தேவன். அதை நடத்துங்கள், அதோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆராதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். இவைகள் தான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து இன்றைய தினம் காணிக்கை எடுப்பவர்கள் ஆண்ட்ரூஸ் ஜெசி அவர்கள், ரவி மேரி அவர்கள் சமாதானம் எடுப்பார்கள். வருகிற வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சபையிலே நடத்தப்படும் தாய்மார்களின் கூட்டம் சபையில் வந்து நடத்தி அங்கே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும் அடுத்த வாரம் யார் வீட்டில் நடத்தப்படுகிறது என்று. தயவுசெய்து இதை மனதில் வைத்துக்கொண்டு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து ஐயா அவர்களுக்கு மன்னிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் டைம் எடுத்துக்கினேன், தயவுசெய்து அதனால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சுற்றறிக்கை ஐரம்மா அனுப்பியிருக்காங்க. நான் எப்பொழுதுமே ஆல்ட்ருக்குள்ளே என் மொபைலில் கொண்டு வர்றதில்ல. இப்போது ஐரம்மா குறிப்பாக இதை சபையில் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் அதை பார்க்கல. இந்த மெசேஜ் எல்லா சபையிலும், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, சிஎஸ்ஐ திருச்சபைகளுக்கு சுற்றறிக்கையாக
நம்முடைய செனாட்டிலிருந்து வந்திருக்கின்றதான ஒரு சுற்றறிக்கை என்னவென்றால், நமக்கு பிஷப் எலெக்ஷன் ஆகி நமக்கு பிஷப் இல்லாமல் இருக்கின்றபடினால் செனாட்டிலிருந்து நமக்கு ஒரு சுற்றறிக்கை செனாட் செக்ரட்டரி அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். ஃபெர்னாண்டஸ் ரத்தனராஜ் ஜெனரல் செக்ரட்டரி செனாட்டிலிருந்து நமக்கு சுற்றறிக்கை நம்முடைய டயசிஸ் மூலமாக நமக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதிலே பிஷப் நியமனம் செய்வதற்காக 4 பிஷப்மார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரெவரண்ட் டாக்டர் டெக்ஸ்டர் மெபின், ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் வினோத்குமார், ரெவரண்ட் பால் தினகரன், ரெவரண்ட் டாக்டர் வில்லியம் ஜோன்ஸ். இந்த 4 பேரும் எலெக்ஷனில் அவர்கள் வின் பண்ணி பிஷப்புக்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றார்கள். ஆக இவர்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் நம்முடைய சபையாகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இது 3 அறிவிப்பாக அறிவிக்கப்படும். இன்று 11, இன்று அடுத்த வாரம் 18ஆம் தேதி, அதற்கு அடுத்த வாரம் 25ஆம் தேதி 3 அறிக்கையாக அறிவிக்கப்படும். அதன் பின்பு பிஷப்பை தேர்ந்தெடுப்பார்கள். ஆகவே இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளவும், கொடுக்கப்பட்ட இந்த 4 தேர்ச்சி பெற்றிருக்கின்ற ஐயாமார்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலே ஜெபியுங்கள். இவர்கள் பேரில் ஏனாவது உங்களுக்கு ஆப்ஜெக்ஷன், அதாவது எதிர்ப்புகள் இருக்கக்கூடுமானால் நீங்கள் செக்ரட்டரிக்கோ அல்லது டயசிஸ் பிஷப்கோ நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி அதை அறிவிக்கும்படி அவர்கள் பேரிலே என்ன குறை உண்டு என்று சொன்னால் அது பரிசீலனைக்குள்ளாய் கொண்டு வரப்படும் என்று இந்த அறிக்கையிலே நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த 4 பேர்களுக்காக கூட நாம் ஜெபிப்போம். ரெவரண்ட் டாக்டர் டெக்ஸ்டர் எஸ் மெபின், ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் வினோத்குமார், ரெவரண்ட் பால் தினகரன், ரெவரண்ட் டாக்டர் வில்லியம் ஜோன்ஸ். நமக்கு அடுத்த பிஷப்பாக இவர்கள் 4 யாரோ ஒருவர் வருவார்கள். ஆகவே உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் திருச்சபையாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம் மத்தியில் இருக்கின்றதான ஐயா அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். இந்த திரைப்படத்தில் புக்ஸ் வழிபாடின் புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அது ஒரு திரைப்படத்தில் இங்கிலீஷிலே படிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார்கள். அதிலே 15 புஸ்தகங்கள் திரைப்படத்தில் எடுத்தவர்களுக்கும், தமிழிலே 4 புஸ்தகங்கள் இருக்கிறது. இவைகள் தமிழ் படிப்பவர்களும் இங்கிலீஷில் படிக்கிறவர்களும் வந்து அதை வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீது இருக்கிறது சபைக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது காக்கவும் ஜெபிக்கும்படி நான் ஐயா சார்லஸ் ஐயாவிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஜெபிப்போம். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, திருச்சபையாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட பிரகாரமாய் எங்களுக்கு ஒரு பேராயர் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பரத்திலிருந்து எல்லா ஈவும் எல்லா காரியங்களும் உம்முடைய பரலோக பிதாவினிடத்திலிருந்து தான் வருகிறது சுவாமி. ஆகையினால எங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனை நீங்கள் இந்த 4 பேரிலே ஒருவரை நீங்கள் பெயரை கொடுங்கள் சுவாமி. நாங்கள் திருச்சபையாக வேண்டுகிறோம். அது நல்ல ஒரு நிலை நிறுத்த, ஒரு நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்க தகப்பனே, எங்கள் திருச்சபைக்கு ஆளுகின்ற ஒரு தலைவரை நீங்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரின் கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். விரைவிலே எங்களுக்கு ஒரு பேராயரை நீங்கள் தர வேண்டுமாய்
வழிநடத்த வேண்டுமாய் கரம் பிடித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல் சுகவீனமாய் இருக்கிற எங்களுடைய கமிட்டி மெம்பர் ஆகிய கெனடி அவர்களுடைய தாயாரை நினைக்கிறோம் அப்பா. நல்ல சுகம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய படுக்கையை மாற்றி போடுங்கள் தகப்பனே. அந்த குடும்பத்திற்கு தாயாய் இருக்கிறவர்களே நீங்கள் ஆசீர்வதியுங்கள் தகப்பனே. என்னுடைய மூத்த சகோதரி கூட சிஎம்சி ஹாஸ்பிட்டலிலே சுவாமி இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் கீழே விழுந்து சுவாமி தலையில் ஏற்பட்ட அந்த காரியத்திற்காக சுவாமி அவர்கள் எல்லா உணர்வையும் எழுந்திருக்கிறார்கள். கர்த்தரின் கரங்களே கொடுக்கிறேன் தகப்பனே. சுலோச்சனா அக்கா அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அவருடைய படுக்கையை மாற்றி போடுங்கள். விரைவில் நல்ல குணம் கொடுங்கள். வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். எங்கள் பரலோக ராஜாவே, இந்த காலை வேளையில் எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. விடுமுறை வேதாகம பள்ளியிலிருந்து அநேக பிள்ளைகள் எழும்பி வாலிபர்களாய் மாறி சுவிசேஷகர்களாய் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் இந்த உலகத்திற்கு எல்லா பாகங்களையும் கொடுத்திருக்கிறீர். இவ்வண்ணமாக சுவாமி எங்களுடைய தேவாலயத்திலே கூட நடக்க போகிற விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்துகின்ற தலைவர்களையும் ஆசிரியர்களையும் வருகின்ற பிள்ளைகளையும் சுவாமி உம்முடைய தேவ நாம மகிமைக்கென்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். விசேஷமாக சிறு குழந்தைகள் மத்தியிலே செய்கிற ஊழியம் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிக்க எங்கள் சுவாமி ஒரு உதவியை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, உலகிலே ஆங்காங்கு நடக்கிற எல்லா போர்களையும் நீங்கள் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா வாரை தகப்பனே, இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரை தகப்பனே, நீங்கள் ஒரு சமரசமாக்கி ஒரு சமாதான நிலையை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டிலே கூட கடந்த சில நாட்களாக நடந்த அந்த போரின் காரணமாக சுவாமி அநேகர் தங்களுக்கு பீதியையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் நேற்று சாயங்காலம் 5 மணியிலிருந்து ஒரு சமரசத்தை ஏற்படுத்த ஒரு பேச்சுவார்த்தைக்காக எல்லாம் அந்த போரின் காரங்களை நீங்கள் சுவாமி தற்காலிகமாய் நிறுத்தியிருக்கிறீர்கள். அது நிரந்தரமாய் சமாதானத்தை கொடுக்க 2 நாட்டில் மக்களை சுவாமி செழுமையாய் பாதுகாக்க கிருபை தாருங்கள். பேசுகிற தலைவர்களை ஆசீர்வதியுங்கள். ஞானத்தினாலே நிரப்புங்கள். சமாதானத்தின் பிரபுதாமே அதில் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவ்விதமாக சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகத்தின் சமாதானத்துக்காக எங்கள் குடும்பங்களையும் சுவாமி எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருச்சபையமாக சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சமாதானத்தை தாருங்கள். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்ததற்காக சோஸ்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே இருங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு 14 பேர் பட்டி இருக்கிறது. ஆனால் இதில் 4 புத்தகம் தான் இருக்கிறது. இது இது இங்கிலீஷ். அது ஓகே 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 டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, வெரி குட். நான் படிக்கிறேன். அவர்கள் முன்பாக வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். இந்த போன வாரத்திலே திருவிருந்திலே புதிதாக சேர்ந்த அன்பு நம்முடைய வாலிப பிள்ளைகளை நான் அழைக்கிறேன், பெரியவர்களை அழைக்கிறேன். நீங்கள் முன்பாக யார் யார் இருக்கிறீர்களோ நீங்கள் வாருங்கள். இதை வில்சன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். நான் படிக்கின்றேன். ஏஞ்சல் பிரியா, மிஸ்டர்ஸ் தேவா, தமிழ் தேவா, தேவானுடைய வீட்டில் யாராவது வந்திருந்தாலும் வாங்கிக்குங்க. காஞ்சனா, காஞ்சனா தமிழ்.
குமார், லதா அவர்கள், லதா, ரேகா அவர்கள், ரேகா இங்கிலீஷ், ஷாலினி, அஸ்வந்த், டெனிஷ், இம்மானுவல், பிரசாந்த் குமார், ராஜு, சாம் ஜோஷ்வா, சாரதா. நான் பெயரை படித்த சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்தினார் யாராவது வந்திருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். யார் இந்த காலை வேளையிலே வரவில்லையோ அவர்களுக்கு இங்கு இந்த புத்தகம் இருக்கின்றது, வழிபாட்டு புத்தகங்கள். நீங்கள் நம்முடைய லாசர் ஐயா செக்ரட்டரி அவரை அணுகும்போது அவர் நீங்கள் அடுத்த வாரத்தில் வந்தால் அவர் உங்களுக்கு அது கொடுப்பார்கள். இங்கே வரும், காணிக்கலை எடுத்துட்டு வந்து இல்லைங்களா? இல்லை தர்சனம் அரும்
ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்திலும் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாத்திலும் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நாம் நின்ற நிலையில் இருப்போம். அற்பம் பிற்குதல் பக்கம் 27. இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் சரீரமாயிருக்கிறோம். கீர்த்தனை பண்ணுவேன். கர்த்தரின் சமாதானம் நாம் நின்ற நிலையிலே இருப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினாலும் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாய் உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கையையும் உம்முடைய நாமம் மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகப்படும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கின்றோம். ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிரு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் முதாவியோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படியே செய்வது தகுதி நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபையாரோடும் நாங்கள் மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் முதுமையினால் நிறைந்திருக்கிற கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே வசனா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். தேவரீர் மனிதர்கள் உருக்குமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொள்ளவும் அவரை தந்தருளி நீரே.
அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டி ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பி வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என் சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமீன் கர்த்தாவே. அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமீன் கர்த்தாவே. மரணத்தை நினைவு கூறுகிறோம், ஒழித்ததில் அறிக்கையிடுகிறோம், திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு தோத்திரம் உண்டாதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையின் உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளின்படியே அவர் திரும்பி வரவுள்ளவும் அவரில் நினைவு கூர்ந்து அதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூரண மீட்புக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துதிக்கிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீர் தந்த இந்த பாத்திரத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யவும் அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி நமக்கு அருளிய தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் சொல்வதாக, ஆட்சியம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரலும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமன்றி எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். மேசின் கீழ் விடும் துணிக்கைகளை குறிக்க கொள்ள பாத்திரர் அல்ல, ஆனாலும் ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாகிய பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்றவருமாய் அவர் சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ண நாங்கள் கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறதல்லவா? Good.
கடவுளுடையவர்கள் கடவுள் உடையவர்களுக்கே திருப்பந்தைக்கு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறவர்கள் திருமேஜைக்கு முன்பு வரும்படிக்காய் அழைக்கப்படுகின்றீர்கள்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டுள்ளாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை எமது ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களும் உண்டாவதாக. பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காய் எமக்கு நன்றி செல்லுகின்றோம். கடந்த நாள் முழுதுமாய் எங்களோடு கூட இருந்தீர். நீர் தந்த பலத்திற்காய் எம்மை துதிக்கின்றோம். வியாதியின் படுக்கை, பலவிதமான பிரச்சனைகள், குடும்ப சூழல், எங்களுக்குள்ளான எல்லா விதமான பலவீனங்களையுமாய் கூட ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட நின்று, கர்த்தாவே, இந்த பாலை வனத்திலே எப்படியாய் யாக்கோபு தவித்து நின்ற வேளையிலே அவனோடு கூட இருந்து கலங்காதபடி அவனோடு கூட இருந்து நீர் அவனை காப்பாற்றி அவனை உயிர்ப்பித்து பலப்படுத்தி காத்தீரோ, அவனமாக கூட நீர் எங்களை காத்து கொண்டீர். அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தாவே, நாங்கள் உமது சரீரமாகிய அப்பத்தையும் உமது இரத்தமாகிய ரசத்தையும் பெற்றவர்களாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டவராய், எங்களிலே இணைக்கப்பட்டவராய், கர்த்தர் நீ செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமது சிலுவையின் பாடுகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அந்த சிலுவையின் பாடின் வழியாய் நீர் பெற்று தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றியோடு கூட துதி ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தாவே, எங்களுடைய சபையின் ஐரமாவுக்காக செபிக்கின்றோம். அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கின்றோம். அவர் செய்கின்ற பணிக்காக செபிக்கின்றோம். அவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வேண்டிய தேவைகளை யாவற்றையுமாய் கர்த்தர் சந்திக்கும்படிக்காக செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட எங்கள் அருமையான செயலர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காய் நாங்கள் செபிக்கின்றோம். வியாதியோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் செபிக்கின்றோம். கஷ்டத்திலே சுகவீனத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் செபிக்கின்றோம். ஒவ்வொரு மாய் குடும்ப அநாதி தீர்மானத்தின் பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கர்த்தாவே, வெறுமையாக வந்த நாங்கள் தாப்பனை வெறுமையாய் திரும்பி போகாதபடி உமது தெய்வீக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று செல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அப்பேற்பட்ட கிருபையை நாங்கள் எடுத்துக்கொள்ள நீர் எங்களை தகுதி உள்ளவளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்டு போன மற்ற எங்கள் திருச்சபை சார்ந்த எல்லா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் எந்தெந்த காரணத்தினாலே சபைக்கு வர தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை யாவற்றையுமாய் கூட என் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அடுத்த வாரத்திலே இந்த ஆராதனையிலே அந்த பிள்ளைகள் வந்து பங்கு பெற தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலமாய் கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட ஆயர் சார்லஸ் ஐயா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதியம். அவளுக்கு வேண்டிய தேவைகளை, சரீர சுகன்பலின் ஜீவனை கொடுத்து இன்னும் அநேக இடங்களிலே அவர் உம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு ஊழியராய் இருக்க கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். கடந்த வாரத்திலே கர்த்தாவே கன்ஃபர்மேஷன் கிளாஸிலே சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். புதிதாக இந்த திடப்படுத்தலே சேர்ந்து உமது அப்பத்தையும் அப்பமாகிய சரீரத்தையும் திராட்சை ரசமாகிய உமது ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உமக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்திருளும். தொடர்ந்து குடும்பங்களிலே உள்ள கஷ்டங்களை நீக்கும். படிக்கின்ற பிள்ளைகள் நல்லபடி மதிப்பெண்களை எடுத்து கர்த்தாவை மென்மேலுமாய்
மற்ற படிப்பினருக்கும் வேலை வாய்ப்பிற்குமாய் தேடி செல்லும் பொழுது தெய்வீக கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து காத்திருள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் தாமே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையுமாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே, எங்கள் திருச்சபையிலே உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தோடு அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் தாமே தன்னுடைய வாலிப பிராயத்தை காத்துக்கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யும். கடவுளே, இந்த பிள்ளைகளை விசாரிக்கிறவராயிருந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலை இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அப்படியாய் கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்க கர்த்தர் உதவி செய்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள வயோதிபர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும் வேண்டுமான சுகன் பலன் ஜீவனை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளான எல்லா பிரச்சனைகளையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நீக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி குடும்பங்கள் செழிக்க கர்த்தர் உதவி செய்திருளும். குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற என் தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 122:7 சொல்லுகின்ற வண்ணம், உன் அரண்மனையிலே சந்தோஷமும் உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் உண்டாவதாக என்று சொல்லி பார்க்கின்றோம். அவனமாக கர்த்தாவே, குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமுமாய் நிலை நிற்க எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருமாய் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையில் உள்ள பாடகர் குழுவுக்காக ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் இன்னுமாய் அர்ப்பணித்து உமக்கென்று வாஞ்சியாய் பாட தங்களுடைய நாவுகளை திறக்க கர்த்தர் உதவி செய்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.